6 மணி நேரம் பார்க்க வேண்டிய அந்த டிவிடியில் இருக்கிற விஷயத்த இப்போ 6 நிமிஷத்துல சொல்ல போறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். சாப்பாடு முதல் பாயிண்ட், சாப்பிட்றதுக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், பசி இருந்தா மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லாம சாப்பிட்டா விஷமா மாறும். மூணாவது பாயிண்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல 6 சுவை இருக்கணும். இருந்தாதான் ஜீரணம் ஒழுங்கா நடக்கும். நாலாவது பாயிண்ட், நாக்கால நல்லா ரசிச்சு ருசிச்சு சப்பையாக்கி சுவை அற்று போனதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். உணவை மெல்லும் பொழுது உதட்ட மூடி நல்லா கூழ் மாதிரி செஞ்சு உதட்ட பிரிக்காம மென்னுதான் சாப்பிடணும். அஞ்சாவது பாயிண்ட், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டுல வச்சு கண்ணை மூடி, முடிஞ்சா கண்ணை மூடி கவனத்தை சாப்பாட்டுல வச்சு உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. ஆறாவது பாயிண்ட், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏழாவது பாயிண்ட், ஒருவேளை இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா கொஞ்சமா அளவா, நீங்க குடிக்கிற அளவு இரைப்பையில் இருக்கிற ஆசிட் அவிக்காத அளவுக்கு கொஞ்சமா குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு 3 தடவை உறிஞ்சு குடிச்சுக்கலாம், இல்ல ஒரு 1/4 டம்ளர் குடிச்சுக்கலாம். எட்டாவது பாயிண்ட், குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். 9வது பாயிண்ட், சாப்பிட்றதுக்கு முன்னால முகம் கை காலு கழுவிட்டு சாப்பிடணும். அப்போ சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். 10வது பாயிண்ட், டீ பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. 11வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. 12, காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. சமணங்கால் போட்டு உட்கார்ந்தா சாப்பிடணும். டைனிங் டேபிள்ல உட்காந்துக்குங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. 13வது பாயிண்ட், அம்மாக்கள் தன் குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு பரிமாறிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்குங்க. 14வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது புஸ்தகம் படிக்கக்கூடாது. 15, முதல் ஏப்பம் வந்ததுன்னா சாப்பாட்டை நிறுத்திடுங்க, போதும். தேவைப்பட்ட ஆசைக்காகவும் அடுத்த நேரம் சாப்பிட்ற டைமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முதல் ஏப்பம் நிறுத்துறது நல்லது. 16வது பாயிண்ட், சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, யாரு எந்த நோய் இருந்தாலும் இந்த ஃபுல் சப்ஜெக்டை கேட்டு முடிச்சோடனே நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம். இனிப்பு சாப்பிடலாம், காரம் சாப்பிடலாம், புளி சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. தைரியமா சாப்பிடுங்க. இவ்வளவுதாங்க. இந்த 16 பாயிண்ட்டை சரி பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள போற மண் சக்தி சரியா போயிடும். அடுத்தது நீர், குடிக்கிற தண்ணி. முதல் பாயிண்ட், தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கவே கூடாது. 2வது பாயிண்ட், தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும். தாகம் இல்லாதப்ப தண்ணி குடிச்சா அதுவும் உடம்புக்கு கெடுதல். 3வது பாயிண்ட், மினரல் வாட்டர் பயன்படுத்தவே கூடாது. 4வது பாயிண்ட், தண்ணிய ஃபில்டர் பண்ணவே கூடாது. சாதா தண்ணி தான் குடிக்கணும். டேப்ல வர சாதா தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா போதும். 5வது பாயிண்ட், தண்ணிய மண்பானையில வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குடிச்சீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளும் மண்பானை உறிஞ்சிரும். அந்த மாதிரி குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. 6வது பாயிண்ட், தாகம் இல்லாதப்போ தண்ணி குடிக்கவே கூடாது. 7, யூரின் போனா, சிறுநீர் கழிச்சோம்னா உடனே கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கணும். 8வது பாயிண்ட், தண்ணிய அண்ணாந்து கடகடன்னு உள்ள ஊத்திடக்கூடாது. அண்ணாந்து ஊத்திரலாம், ஆனா முழுங்குறதுக்கு முன்னால சப்பி சப்பி மெதுவாக தான் முழுங்கணும். இவ்வளவுதாங்க. இந்த 8 பாயிண்டையும் சரி பண்ணிட்டீங்கன்னா தண்ணி மருந்தா மாறும், விஷமா மாறாது. அடுத்தது தூக்கம். தூக்கத்துல முதல் பாயிண்ட், வடக்க தலை வச்சு படுக்கவே கூடாது. 2வது பாயிண்ட், டீ காஃபி குடிக்கூடாது. குடிச்சீங்கன்னா தூக்கம் கெட்டு போயிடும். 3வது பாயிண்ட், வெறும் தரல படுக்கூடாது. படுத்தா நம்ம உஷ்ணம் எல்லாம் தர வாங்கிக்கும், தூக்கம் வராது. 4வது பாயிண்ட், உடம்புல உழைப்பு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் அதிகமா தேவைப்படும்.
மனசும் புத்திக்கும் வேலை கொடுத்தவங்களுக்கு தூக்கம் தேவைப்படாது. அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 8 மணி நேரம் படுங்க. 8 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் தூங்குறீங்களோ உடம்புகிட்ட விட்டுருங்க. மத்த நேரம் ஓய்வெடுங்க. ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வரும். மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது. ஓய்வு தான் தேவை. அடுத்தது 7வது பாயிண்ட், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஒரு டிப்ஸ். 8வது பாயிண்ட், தாடை கீழே பாருங்க, இந்த 3 விரலை வச்சு சுண்டு விரலையும் தடவி கொடுத்தீங்கன்னா தூக்கம் வரும். இது ஒரு பாயிண்ட். 9வது பாயிண்ட், உச்சந்தலை இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து பின்னால ஒரு 2 இன்ச்சு போய் தடவி கொடுத்தீங்கன்னா சுளிக்கும் உச்சந்தலைக்கு நடுவில் தடவி கொடுத்தீங்கன்னா தூக்கம் வரும். இது 9வது பாயிண்ட். அவ்வளவுதாங்க. தூக்கம் மொத்தம் 9 பாயிண்ட். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் சரியாயிரும். அடுத்தது காற்று. காற்றுல பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆல் அவுட், குட் நைட், கொசுவத்தி, இந்த மாதிரி கொசுக்கு பயந்து நம்ம பயன்படுத்துற எல்லா விஷயத்தையும் முதல்ல பயன்படுத்தாதீங்க. அவ்வளவு விஷமும் 10 மணி நேரம் உடம்புக்குள்ள போய் எல்லா நோயும் உண்டு பண்ணும். அதனால ஆல் அவுட், குட் நைட், கொசுவத்தி போன்ற கொசுக்கு சாகடிக்கிறதுக்காக பயன்படுத்துற எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாதீங்க. 2வது, 24 மணி நேரமும் நாம இருக்கிற ஆபீஸ், பெட்ரூம், பாத்ரூம் எங்க இருந்தாலும் காத்தோட்டமா இருக்கணும். நல்ல காத்து உள்ள வந்து கெட்ட காத்து வெளியே போறதுக்கான காத்தோட்ட வசதி இருந்தா போதுங்க. காத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்னும் நல்ல காத்த ஒன்னும் உருவாக்க வேண்டாம். அந்த ரூம்குள்ள நல்ல காத்து கொடுத்தாவே உங்க உடம்பு அந்த நல்ல காத்துல இருக்கிற நல்ல சக்தியை எடுத்துக்கும். அதனால காத்துல 2 பாயிண்ட் தான். உழைப்பு. அடுத்த பாயிண்ட் உழைப்பு. உழைப்பு பொறுத்த வரைக்கும் பசித்தா மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க, எவ்வளவு பசிக்கும் அப்படிங்கிறது பசி மட்டும் தான் கண்டுபிடிக்கும். நீங்க அதிகமா உழைக்கிறவங்க அதிகமா சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு கலோரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ரொம்ப சிம்பிளா ஐடியா என்ன பண்ணிக்கங்க, பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. வேலை முடிஞ்சதா, உழைப்புக்கேற்ற உணவு, உணவுக்கேற்ற உழைப்பு வந்துருங்களா, பசி எடுத்தா சாப்பிடுங்க. 2வது பாயிண்ட், ஏசிய 37 டிகிரில தான் வைக்கணும். அதுக்கு மேல வச்சாலும் நோய், கீழே வச்சாலும் நோய். 3வது பாயிண்ட், உணவுக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற உணவு வேண்டது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இணைப்புகளுக்கும் வேலை கொடுக்கிற மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சிடணும். 5வது பாயிண்ட், ரத்தம் ஓடுறதுக்கு நம்ம உடம்புல இருதயம் இருக்கு. ஆனா நிணநீர் ஓடுறதுக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு பம்பிங் மிஷினும் இல்ல. உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதனால கண்டிப்பா உழைக்கணும். 6வது பாயிண்ட், உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு நிணநீர் ஓட்டம் இருக்காது. இதனாலதான் எல்லா நோயும் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நெருப்பு அப்படிங்கிற உழைப்பை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். 7வது பாயிண்ட், தினமும் காலையில் எந்திரிச்சோன்ன பல்லு விளக்கிட்டு இல்ல வாய் கொப்பளிச்சுட்டு, முடியலையா உப்பு தண்ணி போட்டு வாயை கொப்பளிச்சிருங்க. கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு 10க்கு 10 அடிக்கு 10 அடி இருக்கிற ஒரு ரூம்குள்ளேயோ இல்ல இடத்துலயோ 8ஆம் நம்பர் போட்டுட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 8ஆம் நம்பர்ல அப்படியே நீங்க வாட்டி நடந்து போயிட்டே இருங்க. அருமையா உடம்பு சூடு அதிகமா என்ன ஆகுன்னா நல்லா பாத்ரூம் போகும். அதை மட்டும் போயிட்டு வந்துருங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. கண்டிப்பா இந்த பழக்கத்தை டெய்லி செய்யுங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த சாப்பாடு, மூச்சுக்காத்து, குடிக்கிற தண்ணி, உழைப்பு, நெருப்பு, இந்த 5 மட்டும் சரி பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால இந்த 5 பாயிண்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா முடி கொட்டுறதுல இருந்து கண்ணு சம்பந்தப்பட்ட, காது சம்பந்தப்பட்ட, மூக்கு சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, உணவு குழாய் சம்பந்தப்பட்ட, இருதய சம்பந்தப்பட்ட, ஹார்ட் அட்டாக்கு, வால்வு விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் வந்துருச்சு, இருதய நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், அஜீரண கோளாறு, ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கிட்னியில கல் இருக்கு, மூத்திரப்பையில கல் இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலி, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்பந்த பிரச்சனையும், ஹிரண்யா, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், இந்த மாதிரி என்னென்னமெல்லாம் நோய் எல்லாம் இருக்குதோ எல்லா நோயும் கண்டிப்பா குணமாகும். ஃபாலோ பண்ணுங்க, குணப்படுத்திக்கங்க. வணக்கம்.